கிரிக்கெட்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கு கூட தெரிஞ்ச ஒரே பேர் சச்சின் தான். 16 வயசுல ஒரு சின்ன பையனா பேட்டை தூக்கிட்டு வந்து பாகிஸ்தானோட அசுரவேக பந்து வீச்சாளர்களை மிரள வச்ச ஒரு அதிசயம். 1998ல சார்ஜாவுல ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக சச்சின் ஆடின அந்த டெசர்ட் ஸ்டோம் இன்னைக்கும் கிரிக்கெட் வரலாற்றோட ஒரு காவியம். ஷேன் மானேவெல்லாம் ஓட ஓட விரட்டினார் பாருங்க. அங்கதான் சச்சின் ஒரு இமயமலையா உயர்ந்து நின்னாரு. அவரோட ஒரே ஒரு கனவு இந்தியாவை வேர்ல்டு கப் ஜெயிக்க வைக்கணுங்கிறது தான். அந்த கனவு நினைவாக 22 வருஷம் ஆச்சு. 2011ல வான்கடே மைதானத்துல சச்சினை தோல்ல தூக்கிட்டு இந்தியன் டீம் வள வந்தப்போ ஒட்டுமொத்த இந்தியாவே ஆனந்த கண்ணீர் வடிச்சது. சச்சின் அவுட் ஆனா டிவி ஆஃப் பண்ணிட்டு போன கோடிக்கணக்கான ரசிகர்கள் இப்போ 2026லயும் சச்சினோட பழைய வீடியோக்களை பார்த்துட்டு தான் இருக்காங்க. இவரோட பேட்டிங் டெக்னிக் அப்படியே ஒரு பாட புத்தகம் மாதிரி இருக்கும். இவ்வளவு புகழ் வந்தாலும் ஒரு முறை கூட தலகணம் இல்லாம தர இறங்கி நடக்கிறது தான் சச்சினோட ஸ்பெஷாலிட்டி. கிரிக்கெட்ல இருந்து ரிட்டையர் ஆனப்போ என் வாழ்க்கை 22 ஆண்டுக்குள்ளே முடிஞ்சு போச்சுன்னு அவர் சொன்னது இப்போ கேட்டாலும் கண்ணில் தண்ணி வரும். இப்போ இருக்கிற கோலி கில் எல்லாருக்கும் இவர் தான் ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன். மக்களே, பிளேயர்ஸ் வருவாங்க போவாங்க, ஆனா கடவுள் ஒருத்தர் தான்.